செஹான்ஜி ஸ்பீக்கிங். ஒரு மனிதன் தன் வாழ்க்கையில் முன்னேற யாராவது ஒரு உதவியை பெறும் சூழ்நிலை ஏற்படும். எதனுடைய உதவி அதிகமாக இருந்தால், எதனுடைய பிரியம் அதிகமாக இருந்தால், எவருடைய நட்பு அதிகமாக இருந்தால் நாம் அதீதமாக வாழ்க்கை உயர்ந்து வாழ்க்கையை வெற்றிகரமாக, உயிர்ப்புள்ளதாக, பயனுள்ளதாக ஆக்க முடியும் என்ற கேள்விக்கு பதில் கூற இருக்கின்றேன். என் அனுபவபூர்வமான பதிலை இங்கு பதிவு செய்கின்றேன். என் இளம் வயதில் எனக்கு உள்முகமாக பயணிப்பதற்கான ஒரு சூழ்நிலை அமைந்தது. எனக்கு அப்படிப்பட்ட குரு இந்த பிரபஞ்சம் அமைத்து கொடுத்தது. அந்த குரு என்னை நோக்கி ஒரு வார்த்தையை பதிவு செய்தார். உள்ளே போ, உள்ளகம் போ என்று பதிவு செய்தார். எனக்கு அப்பொழுது ஒன்றுமே புரியவில்லை. உள்ளே போ என்று சொல்கின்றாரே, எங்கே போவது, எப்படி போவது, அந்த உள்ளே போ என்று சொல்வதன் அர்த்தம் என்ன என்று அந்த இளம் பருவத்தில் எனக்கு புரியவில்லை. இந்த சமுதாயம் தனி மனிதனை வெளிப்புறமாகவே பார்க்க பழக்கப்படுத்திவிட்டது. உள்புறமாக பார்க்க அவனுக்கு இந்த சமுதாயம் பழக்கப்படுத்தவில்லை. யாரால் உள்முகமாக உள்முகமாக பயணிப்பதற்கு ஆலோசனை வழங்க முடியும்? ஒரு சரியான ஆன்மீக குருவால் மட்டும்தான் முடியும். அப்படிப்பட்ட வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. கோ இன்சைட். கோ இன்சைட் என்றால் உள்முகமாக திரும்புவது, உள்முகமாக கவனிப்பது. நம்முடைய செயலை, நம்முடைய பேச்சை அனைத்தையும் ஒன்று கவனித்து கொண்டிருக்கின்றது. அந்த கவனிப்பவனை கவனித்தால், அந்த பார்ப்பவனை பார்க்கும் வல்லமையை நீ பெற்றுவிட்டால், நீதான் பார்ப்பன், நீதான் பிராமணன். பிறப்பால் இந்த பூமியில் யாரும் பிராமணன் ஆவதில்லை. உன்னுடைய நுட்பமான உள்முக பயணத்தின் உச்சத்தில் உனக்குள் உன்னை பார்த்து கொண்டிருக்கின்ற அந்த உன்னத நிலையாகிய அந்த பார்க்கும் தன்மையை, பார்க்கும் கலையை நீ கற்றுக்கொண்டால், உணர்ந்துவிட்டால், நீ பார்ப்பனாகிவிடுகின்றாய். நீ உன்னை நேசிக்க வேண்டும். அந்த பார்க்கும் அந்த ஒரு நிலையை பார்க்கும் நிலைக்கு நீ செல்ல வேண்டுமென்றால், நீ உன்னை நேசிக்க வேண்டும். உன்னை உற்று கவனிக்க வேண்டும். உன் உயிர் சக்தி முழுவதையும் உள்முகமாக திருப்ப வேண்டும். உனது இயந்திரங்கள், உனது ஐம்புலன்கள் உன் உயிர் சக்தியை வெளிப்புறமாகவே வெளிப்படுத்த துடிக்கும். ஆனால் நீ உன்னை கவனித்து, நேசித்து, அந்த உயிர் சக்தியை உள்முகமாக திருப்பு. உள்ளே உனக்கு உதவ ஒரு உன்னத சக்தி காத்து கொண்டிருக்கின்றது, தவித்து கொண்டிருக்கிறது. பல ஜென்மங்களாக உனக்கு உதவ காத்து கொண்டிருக்கின்றது. ஆனால் அந்த உன்னதத்தின் குரலை கேட்க உன்னால் முடியவில்லை. ஏனென்றால் உன் மனதில் ஏகப்பட்ட எண்ணங்களின் இரைச்சல் சத்தத்தினால் அங்கே உள்ளகம் ஒன்று இருக்கிறது. அங்கே ஒரு உன்னத சக்தி இருக்கின்றது, உனக்காக காத்திருக்கின்றது என்ற உண்மையை உன்னால் உணர முடியவில்லை.
ஒரு குருவின் ஆலோசனையால் தான் அதனை உணர முடியும். ஒரு குருவினால் தான் உள்ளே போ என்று சொல்ல முடியும். அதை எப்படி நான் உள்ளே செல்வது? மத்திம கோயிலுக்கு செல். மத்திம கோயில் என்றால் புருவங்களுக்கு இடையே உள்ள அந்த மையத்தை தான் சொல்கின்றோம். அங்கிருந்து எப்படி செல்வது? கோ ஸ்ட்ரைட் அஹெட், நேராக தொடர்ந்து செல். ஒரு குருவின் மூலம், ஒரு நல்ல உஷ்ணம் மிக்க குருவின் மூலம் நெற்றிக்கண் தீட்சை பெற்று நீங்கள் உள்முகமாக அந்த நெற்றிக்கண் உணர்வை கலந்து உள்முகமாக பயணித்து உங்களை நேசித்து மனதின் குரலை கடந்து உள்ளுணர்வின் குரலை கேட்டு, அந்த உள்ளுணர்வின் குரல்தான் இறையின் குரல், ஆத்மாவின் குரல், பிரபஞ்சத்தின் குரல். இந்த பிரபஞ்சத்தின் குரலை கேட்கும் வல்லமையை பெற்றுவிட்டால் நீதான் பிரபஞ்ச கோடீஸ்வரன். நீதான் இந்த பிரபஞ்சத்தின் பிரியமுள்ள மகனாகி விடுவாய். உலகத்தில் பிறந்த எல்லா மனிதர்களும் பிரபஞ்சத்தின் மகன்கள்தான். ஆனால் ஒரு சிலரால் மட்டும்தான் அந்த பிரபஞ்சத்தின் முழு பிரியத்தையும் பெற்று வாழ்க்கையை வென்று காட்டியிருக்கின்றார்கள். முதலில் உள்முகமாக பயணிப்பதற்கு எது தடையாக இருக்கிறது என்றால் உங்களது மனம். மனம் மயிலை போன்றது, பரபரப்பு தன்மையுடையது, வெளியே தாவக்கூடியது. அந்த மனதை சாந்தப்படுத்தி, பக்குவப்படுத்தி, அமைதிப்படுத்தி, அது உங்களுக்கு சேவகனாக செய்யும் நிலைக்கு நீங்கள் தயாராக வேண்டும். இந்த சமூகத்தினால் வளர்ந்த மனிதன் மனதிற்கு அடிமையாகவே இருக்கின்றான். மனதை புரிந்து கொள்ளும் அந்த நுட்பமான கலையை அறியாமல் இருக்கின்றான். அந்த கலையை அறிவதற்கான விதையை போடுவர்கள்தான் குருமார்கள். மனம் என்பது எண்ணங்களின் கூட்டுக்கலவை. இந்த எண்ணங்கள் எழும் சூழ்நிலையை உற்று கவனிக்க ஒருவன் ஆரம்பித்து விட்டால் அவன் வழியாக கீழமை குணங்கள் வெளிப்படாது, மேலமை சக்திகள் வெளிப்படும். சக மனிதனை நீ நேசிக்க வேண்டுமென்றால் நீ உன் மனதை பக்குவப்படுத்த வேண்டும். சக மனிதனின் வளர்ச்சியை கண்டு பொறாமைப்படவே கூடாது. முடிந்த அளவு சக மனிதனுக்கு நீ உதவி கொண்டே இருக்க வேண்டும். வார்த்தைகளால், செயலால், பார்வையால், மௌனத்தால் நீ சக மனிதனுக்கு உதவி செய்து கொண்டே இருக்க வேண்டும். இப்படிப்பட்ட மனிதனைத்தான் அந்த பிரபஞ்சம் உற்று நோக்குகிறது. இப்படிப்பட்ட மனிதனைத்தான் அந்த பிரபஞ்ச சக்தி தன் மகனாக முழுமையாக தத்தெடுத்துக் கொள்கின்றது.